ஒரு பக்கம் கோடை வெயில் சுட்டரிக்கிற இந்த நேரத்துல கோடை வந்தாவே ஒரு சூப்பரான விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். எல்லாருமே அதுக்காக ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருப்போம். கோடை காலம் வந்தாவே மாம்பழ சீசன் ஸ்டார்ட் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு கிலோ மாம்பழம் ஒரு 200 இருந்து 300 இருந்து இவ்வளவு வரைக்கும் தானே வித்துட்டு இருக்கோம். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ மாம்பழம் எவ்வளவு தெரியுமா? 2,70,000 ரூபாய்க்கு விற்கப்படுது. அப்படி என்னப்பா ஸ்பெஷல் இருக்கு இந்த மாம்பழத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்க இதோட முழு விவரங்கள் என்னன்னு பார்க்கலாம். உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான மாம்பழங்கள்ல ஒன்னா கருதப்படுறதுதான் மியாசாக்கி மாம்பழம். கடந்த வருஷம் சர்வதேச சந்தையில ஒரு கிலோ 2,75,000 வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டிருக்கு. இந்த மாம்பழங்களை தையோனோ டொமோகோ அப்படின்னும் இல்லனா எக்ஸ் ஆஃப் சன்ஷைன் அப்படின்ற முத்திரை குத்தப்பட்டு விற்கப்படுறதாவும் சொல்லப்படுது. இது மஞ்சள் இல்லனா பச்சை நிறத்துல இல்லாம பழுத்த மாதிரி ஒரு ஊதா கலர்ல அடர் சிவப்பு நிறத்துல இருக்குமா. இது பாக்குறதுக்கு டைனோசரோட முட்டைகள் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு டைனோசர் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு. அதோட சிவப்பு நிறம் தோற்றத்தின் காரணமா மியாசாக்கி மாம்பழங்கள் டிராகன் முட்டை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாம்பழங்கள் 350 கிராம் எடையோடையும் 15% இல்லனா அதுக்கும் அதிகமான சூப்பரான சர்க்கரையோட, அதாவது செம்ம ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மியாசாக்கி மாம்பழங்கள் அதிகமா உற்பத்தி செய்யப்படுற நாடு ஜப்பான். மியாசாக்கி மாம்பழங்கள் முக்கியமா ஜப்பான்ல கியூஷு மாகாணத்துல இருக்கிற மியாசாக்கி நகர்ல வளர்க்கப்படுது. மியாசாக்கில இந்த மாம்பழத்தோட உற்பத்தி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 70-80களில் தொடங்கி இருக்கு. இந்த மாம்பழத்தோட உற்பத்திக்கு ரொம்ப சாதகமான காலநிலை இந்த நகரத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. வெப்பமான வானிலை, நீடித்த சூரிய ஒளி மற்றும் ஏராளமான மழைப்பொழிவு அப்படின்னு எல்லாமே இருக்கிறதுனால இந்த நகரத்துல இது பயிரிடப்படுது. மத்திய பிரதேசத்தோட ஜபல்பூர்ல இருக்கிற ஒரு தம்பதியினர் தங்களோட தோட்டத்துல மியாசாக்கி மாமரங்களை நட்டிருக்காங்க. அவங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சென்னைக்கு போய்கிட்டு இருந்த ஒருத்தர் கிட்ட இந்த மரக்கன்றுகளை வாங்கினதா சொல்லப்படுது. அவங்க மரக்கன்றுகளை பெற்ற அந்த நேரத்துல இது உலகத்தோட மிக விலை உயர்ந்த மாம்பழம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா அவங்க அந்த மாம்பழத்தோட நிறம் வித்தியாசமா இருக்கிறத பார்த்துட்டு இறுதியா அவங்க உலகத்தோட மிக விலை உயர்ந்த மாம்பழங்களை பயிரிட்டிருக்காங்க. உலகத்தோட மிக விலை உயர்ந்த மாம்பழம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாம்பழத்துக்கு தாமினி அப்படிங்கிற பெயரும் வச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாம தள்ளாத வயதுல மூதாட்டி ஒருத்தங்க ஆடுகளுக்கு பக்கெட்ல தண்ணீர் எடுத்து கொடுக்கறாங்க. இவங்களுடைய இந்த செயல் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இவங்களை பார்த்த உடனே ஆடுகள் துள்ளி குதிச்சு ஓடி வருது. அந்த அளவுக்கு ஆடுகளும் இந்த மூதாட்டி மேல நன்றி உணர்வோட இருக்கு. தஞ்சை ரெட்டிபாளையம் பகுதியில மூதாட்டி ஒருத்தங்க கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாம தன்னுடைய தள்ளாத வயதுல நடக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு வாளியில தண்ணீர் எடுத்துட்டு போயிட்டு ஆடுகளுக்கு கொடுக்கறாங்க. இப்போ காவிரியிலும் பெருசா தண்ணீர் இல்லாத சூழல்ல பொதுமக்களுக்கே குடிக்கிறதுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு